எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றும். பொது எதிரியான திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு முழு ஆதரவு. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். நீட் விவகாரத்தில் பொய் வாக்குறுதி அளித்ததற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கவும் தீர்மானம் நிறைவேற்றும். வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்த தவறியதாகவும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு. அதிமுக செயற்குழுவில் வரவேற்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றும். தேர்தலுக்குள் அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. பாஜகவுடனான கூட்டணியை விமர்சிக்க கூடாது எனவும் கட்சி நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மதுரையில் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா சென்னை வருகை. தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த வாய்ப்பு. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் சொந்த ஊருக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்திய ஆய்வுக் கூட்டம். நாய்கள் கணக்கெடுப்பு, நாய்களுக்கு கருத்தடை உட்பட 5 முக்கிய உத்தரவுகள் பிறப்பிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது திமுகவின் வெற்றி என கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி. சாதி கொடுமைகள் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் ஆவேசம். சிபிஎஸ்இயில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஃபெயிலாக்கும் முறை. மாணவர்களின் கற்றல் தரத்தை உயர்த்த தேர்ச்சி முறையில் மாற்றம் அவசியம் என நிர்மலா சீதாராமன் விளக்கம். தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்கில் ஆஜராக முடியவில்லை. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் முன்னாள் IAS சகாயம் பரபரப்பு பேட்டி. கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் பொறுப்பிலிருந்து அதிமுக நிர்வாகி அப்துல் ஜாஃபர் நீக்கம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சித்திருந்த நிலையில் நடவடிக்கை. ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் சென்ற நடிகர் விஜய் படப்பிடிப்பை முடித்துவிட்டு திரும்பிச் சென்ற போது சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள். திருவண்ணாமலை மிருகொண்ட அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறப்பு. 17 ஏரிகளின் குறைந்துள்ள தண்ணீரின் கொள்ளளவை நிரப்பும் தண்ணீர் திறக்கப்படுகிறது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை. தேங்கிய நீரில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் பள்ளிவாசல் அருகே சென்ற அம்மனின் தங்க பல்லக்கு. அம்மனுக்கு சாற்றப்பட்டிருந்த மாலையை எடுத்து இஸ்லாமியர்கள் அணிவித்து மரியாதை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி இன்று தொடக்கம். நேரு பூங்காவில் நாளை வரை நடைபெற இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை வருகிற 8ஆம் தேதி முதல் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். 1 மாத கோடை விடுமுறையை வலியுறுத்தி செல்போன்களில் டார்ச் அடைத்து எதிர்ப்பு. சிதம்பரத்தில் விசிக பொதுக்கூட்டம் மேடை அமைக்கும் பணியை பார்வையிட சென்றபோது தவறி விழுந்த நிர்வாகிகள். தற்காலிக படிக்கட்டு சரிந்த நிலையில் கீழே விழுந்ததால் பரபரப்பு. மணலி சின்னமாத்தூரில் அனுமதி இல்லாமல் குப்பை எரிக்கும் ஆலை அமைத்தது எப்படி? நேரில் ஆய்வு செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை. ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பார். சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து யோசிக்கவில்லை எனவும் லதா ரஜினிகாந்த் விளக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சுவாமி தரிசனம். ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பயங்கர தீ விபத்து. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 4 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழப்பு. விழிஞ்சம் துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. நாட்டுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டு வரும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. நேஷனல் ஹெரால்ட் பண மோசடி வழக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நோட்டீஸ். இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாக மத்திய பாஜக அரசு பொய்யான தகவலை பரப்புகிறது. உண்மை எனில் பாகிஸ்தானில் குண்டு எங்கே விழுந்தது, ஆதாரம் எங்கே என காங்கிரஸ் எம்பி சரண்ஜித் சிங் சன்னி சரமாரி கேள்வி. இந்திய ராணுவத்தின் மன உறுதியை காங்கிரஸ் கட்சி புண்படுத்துவதாக பாஜக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த நாடும் ராணுவத்திற்கு பின்னால் நிற்கும் போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குறித்து விமர்சிப்பது சரியா எனவும் கேள்வி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு.
அடுக்குமாடி குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. ஸ்ரீநகர் அருகே ராம்பன் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் தேசிய நெடுஞ்சாலை மூடல். சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள், கனரக வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற மாடு. சிறிது தூரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரல். அர்ஜென்டினாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆளும் தொழிலாளர் கட்சிக்கும் லிபரல் தேசிய கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி. கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்காது என அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி பேச்சு. கனடாவை அமெரிக்காவின் 51 மாகாணமாக மாற்றுவேன் என்றும் ட்ரம்ப் கூறியதற்கு பதிலடி. புதிய போப்பை தேர்ந்தெடுக்க வருகிற 7ஆம் தேதி கார்டினல்களின் ரகசிய கூட்டம். சிஸ்டைன் தேவாலய கூரையில் புதிய புகைப்போக்கி பொருத்தம். IPL லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது குஜராத் அணி. நடப்பு தொடரில் 7வது வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட குஜராத் கேப்டன் சுப்மன் கில் தனக்கு வழங்கப்பட்ட ரன் அவுட்டால் விரக்தியில் வெளியேறிய நிலையில் வாதம் செய்த வீடியோ வைரல். IPL தொடரின் 52வது லீக் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று மோதல். தோனி, கோலி சேர்ந்து விளையாடும் கடைசி போட்டியாக இருக்கும் என்பதால் ஆட்டத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் பஹல்காம் தாக்குதல் எதிரொலியால் ஒத்திவைக்கப்படலாம் என தகவல். நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளில் 46 கோடி ரூபாய் வசூல். படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நடிகர் சிம்புவின் 49வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இன்று தொடக்கம். 10 ஆண்டுகளுக்கு பின் சிம்பு சந்தானம் கூட்டணி இணைவதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. துருவ் விக்ரம் நடிப்பில் இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் பைசன் காலமானான் திரைப்படம். அடுத்த அப்டேட் மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் தயாராகி வரும் புதிய படம். படத்தின் டைட்டில் டீசர் மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.